ஹலோ கைஸ், எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் ஆல் இஸ் குட். கொஞ்ச நாள் முன்னாடி கிளைண்ட்ஸ் நீங்களாம் கேட்டிருந்தீங்க, நான் எம்எஃப்எஸ் பாஸ் பண்ணிட்டீங்களா, எம்எஃப்எஸ் செஞ்சுருக்கீங்களா, அது வச்சுருந்தா நாங்கள் நம்புவோம், அது நீங்கள் சிக்கல் ஒழுங்காக தான் தரீங்களா சொல்லிட்டு நிறைய விஷயம் கேட்டிருந்தீங்க. ஸோ நானும் அதை ட்ரை பண்ணலான்னு பண்ணேன். இந்த எம்எஃப்எஸ் சேலஞ்சிலேருந்து $5,000 மேக்ஸிமம் $3 lakhs வரைக்கும் நம்ம பிளான் சூஸ் பண்ணிக்கலாம். நான் எடுத்தோன்னே பெருசாக போகாமல் சின்னதுலேருந்து ஆரம்பிப்போமேன்னு சொல்லிட்டு தான் நான் 5,000 சூஸ் பண்ணேன். அதுக்கேற்ற மாரி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தான் நான் ஃபாலோ பண்ண தான் செஞ்சேன். இந்த அக்கௌண்ட் $205 லாஸ் பண்ணாமல் ஒரு டேக்கு ஓவரால் 600 லாஸ் ஆகும் பார்த்துக்கணுன்னு போட்டிருந்துச்சு. இதில் இஏலாம் சப்போர்ட் பண்ணோம், ரோபோட் ட்ரேடிங்கில் சப்போர்ட் பண்ணோம். பட் ஃப்ரெண்டுகிட்ட கேட்குறப்ப 5,000க்குலாம் ஈஸியாக ட்ரா டவுன் ஹிட் பண்ணிடும். 10,000 இல்லைருந்து 1 lakh அந்தமாதிரி ட்ரை பண்ணு, ஸோ அதுக்கே ஒரு 10 நாள் இதெல்லாம் எடுக்கும்னு சொல்லியிருந்தாங்க. சரி, இஏ எல்லாம் வேணாம், நம்மளே பண்ணுவோன்னு சொல்லிட்டு சொந்தமாக பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ $5,000 1% ரிஸ்க்னா 0.50 லாட்க்கு தான் நம்ம ட்ரேட் பண்ணணும் பார்க்க போனால். ஆனால் 0.50ல் நம்ம ஒரு 40 பிப் லாஸ் பண்ணாலே ட்ரா டவுன் ஹிட் பண்ணிடும், டெய்லி ட்ரா டவுன் ஹிட் பண்ணிடும். அதான் 30 நாள் இருக்க 0.5 இல்லை 0.10ல் போட்டு மெதுவாக பண்ணால் கூட நம்ம பண்ணிடுவோன்னு நினச்சி நம்பிக்கையாக நான் பண்ண ஆரம்பித்தேன். அதாவது லாஸ்ட் வீக் தேர்ஸ்டேலே நான் ஸ்டார்ட் பண்ணேன். இதை நானே எதிர்பார்க்கல கைஸ். இந்த 3 டேஸில் நான் $400 நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பேஸ் 1 முடிச்சதுக்கப்புறம் பேஸ் 2 எங்கே போகிறேன்னு தெரில, எனக்கு அந்த ஆப்ஷன் எதுவும் உங்களுக்கு கொடுக்கல. ஸோ என்னாச்சு ஏதாச்சுன்னு நான் ஏஜென்ட்கிட்ட போய் பேசினேன். ஸோ அந்த ஏஜென்ட்டே சொல்லியிருந்தாரு, நீங்கள் 3 டேஸ் ரொம்ப வேலையே முடிச்சிட்டிங்க, மினிமம் 5 டேயாச்சும் நீங்கள் ட்ரேட் பண்ணணும், இன்னும் 2 டேஸ் இருக்குது, நீங்கள் பொறுமையாக ட்ரேட் பண்ணி நீங்கள் பேஸ் 2 போகலான்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுதான் கைஸ் என்னோடய எம்எஃப்எஃப் அக்கௌண்ட். இதில் நான் எவ்வளோ லாட் யூஸ் பண்ணியிருக்கேன், எத்தனை நாள் ட்ரேட் பண்ணியிருக்கேன், அப்புறம் எவ்வளோ ஈக்விட்டி இருக்குதுன்னு இதோ இந்த இடத்துல காட்டியிருக்கு. ஸோ நான் ரொம்பலாம் லாட் யூஸ் பண்ணலை, குட்டி குட்டி லாட் தான். 0.5ல் தான் நான் ஆரம்பிச்சிருக்கேன். சில நம்பிக்கையான இடத்துல மட்டும் 0.10 யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த செக்ஷனில் நான் என்ன பற்றி பேச போகிறேன்னா, நீங்களும் எம்எஃப்எஃப் ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் எப்படி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ணி ட்ரேட் பண்ணுறது தெரியலனாக்கா நான் ஒரு விஷயம் சஜஸ்ட் பண்ணுறேன். 5,000 யூஸ் பண்ணுறவங்க 0.5 லாட் யூஸ் பண்ணுங்கள். 10,000 யூஸ் பண்ணுறவங்க 0.10 லாட் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஸ்டாப் லாஸ் மேக்ஸிமம் 40 பிப் தாண்டவே தாண்டாதீங்க. பட் மினிமம் 10 பிப் எடுக்கிறதே ரொம்ப பெட்டர். 10 பிப் 20 பிப் வச்சு நீங்கள் பண்ணுங்கள். கரெக்டான அந்த வாட்டர் ப்ளாக்கில் வச்சு நீங்கள் பண்ணுறப்ப இன்னும் கொஞ்சம் அக்யூரேசி கூடியாக இருக்கும். டேக் ப்ராஃபிட் எவ்வளோனா நீங்கள் வச்சுக்கலாம், ஆனால் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு ட்ரேட் மினிமம் 50 பிப் அச்சீவ் ஆகிற மாரி நல்ல ட்ரேடாக நீங்கள் சூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணிங்கனாக்கா சீக்கிரம் அந்த அக்கௌண்ட் நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். இதுதான் என்னோடய MT5 ஃபண்டிங் அக்கௌண்ட். என்னோடய ஹிஸ்டரி காட்டுற பாருங்கள். நான் சொல்லியிருந்த மாதிரி 10 பிப் தான் ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தேன். டேக் ப்ராஃபிட் 50 பிப்லேருந்து 100 பிப்குள்ளே வச்சு தான் ட்ரேட் பண்ணேன். 0.5க்கு $5 லாஸ் ஆகும், 0.10க்கு $10 லாஸ் ஆகும் 10 பிப்க்கு. அதனால் தான் பாருங்கள், நான் $5லேருந்து $8 அந்த மாதிரி தான் லாஸ் பண்ணியிருக்கேன். அதாவது 10 பிப்குள்ளே தான் நான் லாஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் ப்ராஃபிட் பாருங்கள், $25, $50, $100க்கும் ப்ராஃபிட் ஆகியிருக்கு. ஓகே கைஸ், தேங்க்யூ.